குட் மார்னிங் பிள்ளைகள். இதுல வந்து முதல் 6 கேள்வியும் செய்ய சொன்னேன்னு இது வந்து நேற்று மட்டக்களப்பு வலைத்தள தர 11 மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. இதுல கொஞ்சம் பேர் செய்தாக்கள் இருக்கிறீங்க, எக்ஸாம் செய்தாக்கள் இருக்கிறீங்க. ஓகே, நம்ம ஒரு கேள்வியா பார்ப்போமே. சரியா? சத்தத்தை காண ஓகே சார். ஓகே, 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக. 6 கேள்வி தருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், ஏ பார்ட், பி பார்ட் 2 வரும். அதுல ஏ பார்ட்ல 6 வினாக்கள்ல நீங்க 5 வினாக்களையும், அதே போல பி பார்ட்ல 6 கேள்வி வரும். அதுலயும் 5 வினாக்களாக மொத்தம் 10 வினாக்கள் செய்ய வேணும். ஒவ்வொரு வினாவுக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். 100 புள்ளிகள் பகுதி 2க்கு வழங்கப்படும். பிறகு அது வந்து 2ஆக பிரிக்கப்பட்டு அங்கே ஃபைனலா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஓகே, இப்போ முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஒரு தொலைக்காட்சியை உடன் காசுக்கு வாங்கும் போது அதன் விலை ரூபாய் 60,000 ஆகும். அப்பணத்தில் ரூபாய் 12,000 செலுத்தி மீதி பணத்தை வட்டியுடன் ஒரு தவணை தொகை ரூபாய் 2,375 வீதமான 24 சமமாத தவணை தொகைகளில் செலுத்தி முடிக்குமாறும் அதனை வாங்கலாம். இக்கொடுப்பனவு முறைக்காக குறைந்து செல்லும் மீதி முறைக்கு வட்டி அறவிடப்படுமெனில் ஆண்டு வட்டி சதவீதத்தை காண்க. ஓகே, இங்க ஆரம்பத்துல அந்த பொருளோட விலை வந்து 60,000 ரூபாய் இருக்குது. அதாவது உடன் காசுக்கு வாங்குறான்னு சொன்னால் 60,000 ரூபாய். அதுல வந்து 12,000 செலுத்துறாங்க. செலுத்தி வந்து மீதி பணத்தை வந்து வட்டியாக மீதி பணத்தை வந்து வட்டியோட தவணை கட்டணமாக செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இங்க 2,375 ரூபாய் வீதமான 24 சமமான தவணைகள்ல செலுத்தினா அந்த கடனை வந்து முடிக்கலாம். ஓகே, அப்ப இங்க 60,000 ரூபாய் பெறுமதியில 12,000 ரூபாய வந்து ஆரம்பத்துல நாங்க செலுத்த வேணும். மீதியாக இருக்கிற கடன் தொகை அது வந்து 24 சமமாத தவணைகளில் 2,375 ரூபாய் வீதம் செலுத்தப்பட்டு கடனில் இருந்து மீள்றாங்க. இப்ப எங்க டார்கெட் சதவீதத்தை கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, சரி, கவனிங்க பிள்ளைகள். இப்ப ஒயிட் போர்ட் டிஸ்பிளே ஆகுதா பிள்ளைகள்? ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சின்ன சின்ன வசனங்கள் எழுதி நீங்க செய்ய வேணும் மக்கள். முதலாவது செலுத்த வேண்டிய பணம் ஆரம்பத்துல 60,000 இருக்குது. செலுத்த வேண்டிய கடன் பணம் ஆரம்பத்துல அல்லது செலுத்த வேண்டிய கடன் தொகை. சரியா? அப்ப சின்ன சின்ன வசனங்கள் எழுத வேணும். செலுத்த வேண்டிய கடன் அல்லது கடன் பணம். ஓகே, சமன். இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் 60,000 ரூபாய் தான் இங்க இருக்கிறது வந்து. அப்ப 60,000த்துல 12,000 ரூபாய செலுத்துறாங்க. அப்ப 60,000 - 12,000 கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது சமன் ரூபாய் எவ்வளவு வரும்? 48,000. சரியா? 48,000 ரூபாய் வரப்போகுது. சரிதான்? என்ன
பதில் சொல்ல வேணும். ரூபாய் 48,000 வருதா? ஓகே, இப்ப இந்த 48,000 ரூபாய்த்தான் சமமாத தவணைகள்ல 24 சமமாத தவணைகள்ல செலுத்தப்படுறாங்க. ஒரு மாதம் கட்டுற பணம் வந்து ஒரு மாத தவணை கட்டணம் 2,375. அதுல அவர் 24 மாதங்கள் கட்டி முடிக்கிறார். எனவே ஃபர்ஸ்டா நாங்க செலுத்திய மொத்த பணத்தை கண்டுபிடிப்போம். இந்த மொத்த பணம்ன்றது வந்து தவணை கட்டணையில பாத்தீங்கன்னு சொன்னால் அது தவணைக்கான கடனையும் அதே போல வட்டியையும் சேர்த்ததாக இருக்கும். சரியா? அடுத்தது, இப்ப இதுல நீங்க ஒரு மாத கடன் பகுதியை கண்டுபிடிக்கலாம். அப்ப 24 சமமாத தவணைகள்ல செலுத்துறதால அப்ப நாங்க இதை வந்து 48,000 24 பிரிக்க போறோம். அப்ப ஒரு மாத கடன் பகுதி, ஒரு மாத அலகுக்கான கடன் பகுதி தான் அது. ஒரு மாத அலகிற்கான ஒரு மாத கடன் பகுதி. ஓகே, இப்ப ரூபாய் 48,000 பிள்ளைகள் 24 தவணைகளில் செலுத்தப்படுவதால இதை நாங்க 24 பிரிக்கிறோம். 24 பிரிச்சோம் என்றால் ரூபாய் 2,000 ஒரு மாதத்துக்குரிய கடனாக வரப்போகுது. சரியா? ஒரு மாத கடன் பகுதி, சாரி, இது 2,000. சரி, இப்ப ஆனா 2,000 ஒவ்வொரு மாதம் கட்டுறாரு. எவ்வளவு காசு கட்டுறாரு? 2,375 கட்டுறாரு. ஆனா இங்க ஒரு மாதத்துக்கான கடன் கடனாக வர்றது 2,000 ரூபாய். அப்ப 2,375 கட்டுறாரு. ஆனா கடன் வந்து 2,000 தான். அப்ப மீதியாக இருக்கிற காசு எல்லாம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மீதியாக இருக்கிறது என்ன? ஒரு மீதியாக இருக்கிற பணம் என்ன பணம்? வட்டி. அப்ப 375 ரூபான்றது ஒரு மாத வட்டியாக வரப்போகுது, ஒரு தவணைக்கான வட்டி. சரியா? அப்போ ஒரு மாத வட்டியாக வந்து உங்களுக்கு வரப்போகுது 2,375 இருந்து 2,000 ரூபாயை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாத வட்டி வந்து வரப்போகுது. சரியா? அப்ப 375 ரூபாய் வரப்போகுது. சரியா? இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், இது 24 மாதங்களுக்கு கட்ட போறாரு. அப்ப மொத்த வட்டி கண்டுபிடிக்க வேணும். மொத்த வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 375 ரூபாய் கட்டுறார். மொத்தமாக 24 தவணைகளுக்கு இதே காசு கட்ட போறாரு. அப்ப 375 24 பெருக்க வேணும். அப்ப 375 24 பெருக்கிறால் எவ்வளவு வரும்? சொல்லுங்க பாப்போம். 57,000. 57,000. சரியா? அதுவும் சரியா பிள்ளை? உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மக்கள்? 9,000 ரூபாய் வரும். சரியா? ரூபாய் வரும். ஓகே, இப்ப இவ்வளவும் மொத்த வட்டி. அடுத்த கட்டமா நான் பார்க்க வேண்டியது வந்து மாத அலகுகளின் எண்ணிக்கையை காண்றதன் மூலம் ஒரு மாத அலகுக்கான வட்டியை கண்டு அதுல இருந்து ஒரு மாத வட்டி சதவீதத்தை
காணலாம் அல்லது வருட வட்டி சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் மாத அலகுகளின் எண்ணிக்கை. அடுத்த கட்டம் மாத அலகுகளின் எண்ணிக்கை. மாத அலகுகளின் எண்ணிக்கை என்ன வரப்போகுது? எப்படி செய்யறது மாத அலகுகளின் எண்ணிக்கை? அதாவது நாங்க முக்கோணி எண் காண்ற மாதிரி கண்டுபிடிக்க வேணும் என்ன? சரி, இப்ப 24 தவணைகள் என்றதால 24 தர 24 அடுத்த வார இலக்கம் 25 கீழ் 2. சரி, இப்ப இந்த 12 24ஐயும் 2ஐயும் வெட்டம் என்றால் 12 வரப்போகுது. அப்ப 12 தர 25 300 300 மாத அலகுகள். சரியா, அலக சரியா குடிக்கணும் மக்கள். மாத அலகுகள் 300 மாத அலகுகள். அப்ப அடுத்தது இப்ப 9000 ரூபாய் மொத்த வட்டி, மாத அலகுகளின் எண்ணிக்கை 300 மாத அலகுகள். இதுல இருந்து ஒரு மாத அலகுக்கான வட்டியை கண்டுபிடிக்க போறோம். சரியா, அடுத்த கட்டம் ஒரு மாத அலகிற்கான வட்டியை கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஒரு மாத அலகுக்கான வட்டியை கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொன்னால் மொத்த வட்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கையால பிரிக்க வேணும். பிரிச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு இதுல 2 சைபர் வெட்டுப்படும். 93 பிரிச்சால் ரூபாய் 30 வரப்போகுது. சரியா, ஓகே. இப்ப பிள்ளைகள் சதவீதத்தை கண்டுபிடிக்க போறோம். இப்ப வருட வட்டி கண்டுபிடிக்க போறோம், வட்டி சதவீதம். இப்ப கவனிங்க, இப்ப எவ்வளவு வருட வட்டி, இந்த ஒரு மாத அலகுக்கான வட்டி எவ்வளவுன்னு சொல்லி தெரியும் எங்களுக்கு. ஒரு மாத அலகுக்கான வட்டி எவ்வளவுன்னு சொல்லி தெரியும், 30 ரூபாய். அப்ப ஒரு மாத அலகுக்கான வட்டி 30 ரூபாய் சமன் 100க்கு எத்தனை சதவீதம் சொல்லி தெரியாது. அது நாங்க எக்ஸ்டெண்ட் எடுப்போம். இது வருட வட்டி வீதமா தான் எடுக்கிறோம். சரியா, அப்ப வருட வட்டி வீதம் சொன்னால் அது 12 மாதத்துக்கு உரியது. நானுங்க இங்க 30 ரூபாய் எடுத்திருக்கிறது ஒரு மாதத்துக்குரிய வட்டி. சரியா, இதுக்குரிய கடன் பணம் 2000 ரூபாய். 2000 ரூபாய் ஒரு மாத அலகுக்கான கடன் பகுதி. அதே நேரத்துல இது வருட வட்டி என்றதால, வருட வட்டி சதவீதம் என்றதால அத மாத வட்டி சதவீதம் மாத்துறதுக்கு 12ஆல வகுக்க வேணும். அப்ப 12 1 பெருக்கி விடலாம். சரியா, அப்ப இப்ப இந்த எக்ஸ் மாத வட்டி சதவீதமாக மாறிவிடும். இப்ப நீ சுருக்கி எடுக்கலாம். இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் வெட்டப்படும். பிறகு இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டலாம், முடிய வச்சு வெட்டலாம் மக்கள். இந்த 2ஐயும் இந்த 12ஐயும் வெட்டலாம் 6 முறை. அப்ப எக்ஸ் சமன் உங்களுக்கு வரப்போகுது 18 என்று வரப்போகுது. எனவே 18%. இதுதான் ஆண்டு வட்டி சதவீதம். விளங்கிட்டா மக்கள்? எக்ஸ் சமன் 18% போடக்கூடாது. எக்ஸ் சமன் 18% போட இல்லாத பிள்ளைகள். ஏனென்றால் 100க்கு எக்ஸ் தான் போட்டிருக்கிறோம். அப்ப எக்ஸ் 18 தான் வரும், 18% என்று சொல்லி வராது. பிறகு எக்ஸ் சமன் 18 எடுத்தா பிறகுதான் நீங்க ஆண்டு வட்டி சதவீதம் 18% சொல்லி கொடுக்கப்பட வேணும். விளங்குதா? விளங்கினதா மக்கள்? இந்த விட எக்ஸாம்ல நேற்று என்ன மாதிரி இந்த கேள்வி சதுசன் சதுசிக்கா செய்ததா? ஓகே, சரி. இப்ப இது விளங்கிட்டு அந்த கேள்வி முன்னுக்கு இருந்த ஒரு தரம் குயிக்கா சொல்லி வர மக்கள் கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை அந்த பொருளோட விலை ரூபாய் 60,000 ரூபாய். அதுல ஆரம்பத்துல 12,000 ரூபாய் செலுத்தி மீதி பணத்தை
24 சமமாத தவணை கட்டணங்கள்ல செலுத்தையிலும். அப்ப 60,000 12,000 கொடுத்து விட்டுட்டோம்னு சொன்னால் 48,000 ரூபாய் மீதி இருக்கும். அப்ப 24 தவணைகள்ல செலுத்துறதால மீதியாக இருக்கிற 48,000 24ஆல பிரிக்க வேணும். பிரிச்சோம்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குரிய கடன் பகுதி வரப்போதும். அதுதான் 2,000 சொல்லி கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஒரு மாத வட்டி கண்டம். ஒரு மாதத்துக்கு ஆன தவணை கட்டணம் 2,375. ஒரு மாத கடன் 2,000. அப்ப ஒரு மாத வட்டி ஒரு தவணைக்கு செலுத்துற வட்டி 375 ரூபான்னு சொல்லி கண்டோம். எப்படி 24 தவணைகளுக்கு செலுத்தப்படுறதால ஒரு மாதத்துக்கு செலுத்துற ஒரு மாத தவணைக்கு செலுத்துற வட்டியான 375 24ஆல பெருக்கிறோம். பெருக்கினம் என்று சொன்னால் ரூபாய் 9,000 வரும். அப்ப இந்த 9,000 மொத்த வட்டி. இப்ப மொத்த வட்டி என்றது ஒரு மாத அலகுக்கான வட்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கையால பெருக்க வரதான் மொத்த வட்டி. அப்ப மாத அலகுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சத்தான் நாங்க ஒரு மாத அலகுக்கான வட்டியை கண்டுபிடிக்கலாம். அப்ப மாத அலகுகளின் எண்ணிக்கை என்றது எதை வச்சுக்கொண்டு தீர்மானிக்கிறோம்னால் தவணை கட்டணங்கள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு. தவணை கட்டணங்களின் எண்ணிக்கை 24 சொன்னால் இப்ப 24வது முக்கோணியன் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே போல செய்ய வேணும். n into n சகோண்டின்கள் 2. ஓகே, இங்க 24 என்றால் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற எண் 25. அதால பெருக்கிட்டு மொத்தத்தையும் 2ஆல வகுப்போம். வகுத்தம் என்று சொன்னால் எங்களுக்கு 300 மாத அலகுகள் கிடைக்கும். 300 மாத அலகுகள் இது 9,000 ரூபாய் மொத்த வட்டி. அப்ப மொத்த வட்டிய மாத அலகுகள் எண்ணிக்கையால் வகுத்தம் என்று சொன்னால் மொத்த வட்டியை மாதங்களால் அல்ல மாத அலகுகளால் பிரிக்க வேண்டும். மாத அலகுகளால் பிரிச்சோம் என்றால் ரூபாய் 30 பெறப்படும். இது ஒரு மாத அலகு ஆன வட்டியாக வரப்போகுது. இப்ப 30 வட்டி அது எவ்வளவு சதவீதம் சொல்லி பார்க்கணும். 100க்கு x% எடுக்கிறோம். இந்த எக்ஸ்ன்றது வருட வட்டி. இத மாத வட்டியாக மாத்துறதுக்கு 12 பெருக்கிறோம். ஒரு மாதத்துக்கான கடன் பகுதி 2,000 என்றால 2,000ஆல பெருக்கிறோம். அப்ப நாங்க இந்த சுருக்கி பெருக்கி எடுத்தோம் என்றால் x = 18 வருது. எனவே ஆண்டு வட்டி சதவீதம் 18%. இந்த விளங்கினதா இருக்கும். விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். விளங்கிட்டா மக்கள்? ஓகே, இப்படி சின்ன சின்ன வசனம் எழுதி பிள்ளைகள் ஒரு படிமுறையா நீங்க இந்த வினாவை நகர்த்தி கொண்டு போக வேணும். சரியா? விளங்கிட்டுதா? ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்க. சார்பு y = x வர்க்கம் sin4x sin1 இன் வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு பூரணமற்ற பெருமான அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. ஓகே, x = 4 ஆக இருக்கும் போது y-யின் பெருமானத்தை காண்க. நியம அச்சு தொகுதியையும் ஓர் உகந்த அளவிடையையும் பயன்படுத்தி மேற்குறித்த பெருமான அட்டவணைக்கேற்ப தரப்பட்டுள்ள இருபடி சமன்பாடு வரைவை ஒரு வரைவுத்தாளில் வரைக. வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. y மறையாகவும் அதிகரிக்குமாறும் உள்ள எக்ஸின் பெருமான ஆயிடையை கருதுகிறாங்க. தரப்பட்ட சார்பை வடிவம் y பிரகட்டுக்குள்ள x முழுவதையும் வர்க்கம் b அணி எடுத்துரைக்க இங்கு a, b ஆகியன இரு எண்களாகும். சமன்பாடு x வர்க்கம் sin4x sin1 சமன் 0 நேர் மூலத்தை கண்டு இதிலிருந்து வர்க்கமூலம் 5ற்கு ஒரு தசமதானத்திற்கு கிட்டிய பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க இந்த அட்டவணையை ஃபர்ஸ்டா நிரப்பிக் கொள்வோம். x பெருமானம் 4ஆக இருக்குது.
அப்ப எக்ஸின் பெருமானம் 4 என்று சொன்னால் y சமன் அந்த சமன்பாடு போட்டுக்கொள்வோம். y சமன் நான் x வர்க்கம் சய 4x சய 1. ஓகே, இரண்டாவது கேள்வி. y சமன் கவனிங்க மக்கள், y சமன் x வர்க்கம். அப்ப x வந்து 4 என்றதால 4 வர்க்கம் என்றால் 4 தர 4. சரி, x வர்க்கம் அங்கால சமன்பாடு சொல்லுங்க. x வர்க்கம் சய 4x சய 4 என்றால் சய 4 தர 4 வரப்போது சய 1. ஓகே, இப்ப நான் பிரதியிட்டாச்சு விடை எடுப்போம். நன்னாங்க 16. இப்ப இதுலயும் வந்து 16 தான் வரப்போகுது. சய 16 பிறகு சய 1 வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? பிரதியீடு ஓகே ஓகே. அப்ப 16ல இருந்து 16 போனா 0. அப்ப இறுதி விடையாக வந்து சய 1 வரப்போகுது. நிறைய 1 விளங்கிட்டா? அப்ப அந்த இடத்துல நீங்க மறைய 1 போடுவீங்க. பிறகு இதை வச்சுக்கொண்டு வரைவு வரைய போறீங்க. இப்ப இதுல வரைவு பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இதுல தந்திருக்கிற அட்டவணையில உங்களுக்கு நீ பாருங்க, இந்த இடத்துல மறை 1 வரப்போது. இப்ப எக்ஸின் பெருமானம் மேக்சிமம் 5 வருது. பிளஸ்ல மைனஸ்ல வந்து மறை 1 வருது. அதே போல வையின் பெருமானம் மேக்சிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் +4 வருது. மறையில பிள்ளைகள் மறை 5 வருது. அப்ப இதுக்கேற்றாப்புல உங்களோட அளவுகளை எடுத்து நீங்க கீற வேணும். அப்ப கீழுக்கு 5 மேலுக்கு 4 வரப்போகுது மேக்சிமம் எங்களுக்கு தேவை. அதே போல எக்ஸ் அச்சில வந்து பிளஸ்ல 5 வரையும் மைனஸ்ல -1 வரையும் எடுத்தோம்னு சொன்னா போதும். ஓகே, இப்ப இதுக்குரிய கிராஃப வரைவோம். இப்ப அந்தந்த புள்ளிகளுக்கு நேரே எக்ஸ் அச்சில முதலாவது புள்ளி வைப்பீங்கள். எக்ஸ் அச்சுக்கு நேரே எக்ஸ் சமன் மறை 1, y சமன் 4 வாரதால மறை 1க்கு நேரையும் 4க்கு நேரையும் புள்ளி வைப்பீங்க. அதே போல எக்ஸ் வந்து 0 இருக்குது, y சமன் மறை 1 இருக்குது. அப்ப எக்ஸுக்கு 0க்கு நேரையும் y வந்து மறை 1க்கு நேரையும் இருக்க போகுது. அதாவது எக்ஸ் அச்சே வெட்டும் புள்ளியாக இந்த புள்ளி இருக்கும். சரியா? எக்ஸ் சமன் 0 சாரி எக்ஸ் சமன் 0 y சமன் மறை 1 சொன்னால் y அச்சை வெட்டும் புள்ளியாக இருக்க போகுது. y அச்சில மறை 1 கூடாக அந்த புள்ளி வந்து போகுது. சரியா? அதே போல எக்ஸ் சமன் 1 y சமன் மறை 4. அப்படி இவ்வளவு புள்ளிகளை நீங்கள் வரைபில இந்த புள்ளியில் நீங்க வச்செடுக்க வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப y பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதன் அடிப்படையில அட்டவணையை வச்சுக்கொண்டு நாங்க கீற போறோம். சரி, கவனிங்க மக்கள். இப்ப நான் ஃபர்ஸ்டா உங்களுக்கு புள்ளிகளை வச்சு பிறகு கீறி காட்டிட்டு பிறகு மற்ற ஃபார்மேட்ல உங்களுக்கு காட்டுறேன் பிள்ளைகள். சரி, ஃபர்ஸ்டா நாங்க கீறதுக்கு முதல்ல அச்சு போடுறதுக்காக தெளிவாக நாங்க இதை வந்து எடுக்க வேணும். சரி, இப்ப முதலாவது பிள்ளைகள் எங்களுக்கு நாங்க இதுக்கு முதல்ல பார்த்தோம்
எக்ஸ் அச்சுல வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தேவை மேலுக்கு 5 வரையும் வேணும், கீழுக்கு வந்து மறை 1 வரையும் வரும். அப்ப நாங்க அச்ச வந்து பிள்ளைகள் கீழுக்கு எக்ஸ் அச்ச வந்து கீழுக்கு எடுக்க வேண்டிய அவசியம். சாரி, இங்கால வந்து நம்ம இடக்கை பக்கமாக இந்த அச்ச வந்து அச்ச வந்து எடுக்கலாம். ஏன்னால் வலக்கை பக்கம் தான் எங்களுக்கு கூட இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேணும். அதே போல வைய பாத்தீங்கன்னு சொன்னால் அது நேர்ல வந்து 4ம் மறையில வந்து மறை 5ம் வருது. அப்ப கிட்டத்தட்ட அது நடுவில் எடுத்தாலும் ஓகே. சரி, இப்ப அதுக்குரிய கிராஃப் வந்து கறிக்கொள்வோம் மக்கள். சரி, கவனிங்க. இப்ப நாங்க ஃபர்ஸ்டா நாங்க அச்சுகளை குறிக்க வேணும். அச்சுகளை குறிச்சு எடுப்போம் ஃபர்ஸ்டா. இப்ப அச்சுகள் குறிச்சு அதுக்குரிய பெயர்களை போறதுக்கு பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு புள்ளி இருக்குது அச்சுகளையும் குறித்து. அதே போல 0 போட்டு வர்றதுக்கும் எங்களுக்கு புள்ளிகள் இருக்குது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நிலைக்குத்து அச்சு, அது வை அச்சு. அதே போல கிடையச்சு நகரப்புறம் கிடையச்சு வந்து உங்களுக்கு வரப்போகுது எக்ஸ் அச்சுன்னு சொல்லி வரப்போகுது. இப்ப இதுல பிள்ளைகள் வை அச்சுன்னு சொன்னால் வைய குறிக்க வேணும். அதே போல எக்ஸ் அச்சுன்னு சொன்னால் எக்ஸ குறிக்க வேணும். அதை மறக்கக்கூடாது. அப்ப இதுல வந்து வை என்று போடுவீங்க, இங்க எக்ஸ்ன்னு சொல்லி போடுவீங்க. ஓகே, இங்க வந்து எக்ஸ்ன்னு சொல்லி குறிக்க வேணும். சரி, இப்ப கவனிங்க மக்கள். இனி நாங்க இதுல அளவுகளை போட வேணும். இப்ப இதுல பிள்ளைகள் இதுல கோடுகள் வந்து குறிச்சு காட்ட வேணும் மக்கள் குயிக்கா. இப்ப இதுல நாங்க வையச்சில நம்பர் போடக்குள்ள பிள்ளைகள் வையச்சின் இடக்கை பக்கமாகத்தான் நம்பர் போடுறது, வலக்கை பக்கமாக போடுறது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தூக்கி வேலைக்கு வைப்போம். 1 2 3 மேலுக்கு 5 4 வரையும் இருந்தால் போதும் நம்மளுக்குன்னு. கீழுக்கு தான் நமக்கு தேவை. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, இருக்கட்டும். சரி, இங்க வந்து போட்டு விடும். இங்க எங்களுக்கு மறை 5 வரையும் வரப்போகுது. சரி, கவனிங்க மக்கள். இதுல மறை 1, இதுல மறை 2 சிம்பிளா வைக்கிறேன் மக்கள். கவனிங்க, புள்ளிகள் வச்சு காட்டிட்டு அப்புறம் மற்ற டிராயிங்ல காட்டுறேன். ஓகே, இதுல வந்து மறை 3 வரப்போகுது. இது வந்து மறை 4, இது வந்து மறை 5, மறை 6. இப்ப மேலே பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல இதுல 1 வரப்போகுது, இதுல 2 வரப்போகுது, இங்க 3, அதே போல இதுல 4, இதுல 5. அதே போல இங்க எக்ஸ் அச்சுலையும் அதே போல கோடுகள் போடணும் பிள்ளைகள். கோடுகளை குயிக்கா போட்டுட்டு இந்த இடைவெளிகள் எல்லாம் உங்களோட வரைவுத்தாள்ல 5 சிறிய சதுரங்களை ஒரு அலகாக எடுக்கலாம், அல்லது 10 சிறிய சதுரங்களை ஒரு அலகாக எடுத்து கீறலாம். இதுல கட்டாயம் 0 போட்டு விடணும். இந்த எக்ஸ் அச்சு y அச்சு 0 இது மூன்றும் போட்டிருந்தா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு புள்ளி சும்மாவே வந்துடும். பிறகு 7 புள்ளிகள்ல 6 புள்ளிகளை நீங்க சரியா குறிக்க வேணும். குறிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளி தருவாங்க. அதே போல அந்த
நேர்கோடுகள் இந்த புள்ளிகளை தெளிவாக இணைத்து ஒரு பரவளையாக சரியாக்குவீங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். மொத்தமாக உங்களுக்கு 3 புள்ளிகள் தந்துடுவாங்க. ஓகே, இப்ப நாங்க புள்ளிகளை வைப்போம். மறை 1 4, மறை 1 4. அப்ப இதுல வந்து 1 2 3 4 5 6. ஓகே, மறை 1ம் 4ம் முதலாவது புள்ளி காணிங்க. முதலாவது புள்ளி எக்ஸ் மறை 1 பை வந்து 4. அப்ப இங்க நாங்க புள்ளி வைப்போம். எக்ஸுக்கு நேரே மறை 1ம் பைக்கு நேரே 4ம் வரப்போகுது. அப்ப இதுல வந்து புள்ளிகளை வைப்போம். சரி, மறை 1ம் 4ம் இந்த இருக்கிற புள்ளி. அடுத்தது 0 மறை 1. அப்ப 0 மறை 1 சொன்னால் இங்க வரப்போகுது. 0ம் எக்ஸுக்கு நேரே 0, பைக்கு நேரே மறை 1. ஓகே, கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? புள்ளி வைக்கிறது விளங்குதா? விளங்குதா? ஓகே, சரி. அடுத்தது 1 மறை 4. அப்ப 1 எக்ஸுக்கு நேரே 1, பைக்கு நேரே மறை 4. அப்ப விளத்துல வரப்போகுது. சரி, ஓகே. அடுத்தது 2 மறை 5. அப்ப 2 எக்ஸுக்கு நேரே 2, பைக்கு நேரே மறை 5. ஓகே, இந்த இருக்குது. அடுத்தது 3 மறை 4. 3 மறை 4, எக்ஸுக்கு நேரே 3, பைக்கு நேரே மறை 4. இந்த இருக்குது. ஓகே, எக்ஸுக்கு நேரே 3, பைக்கு நேரே மறை 4. அதே போல அடுத்தது 4 மறை 1. என்ன மறை 1 தான் கண்ட நாங்கள் என்ன 4ம் மறை 1. ஓகே, அடுத்தது இறுதி புள்ளி 5ம் 4. அப்ப எக்ஸுக்கு நேரே 5, பைக்கு நேரே 4. இப்ப நீங்க இத கீறி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த வளையே சரியா வளை மாதிரி கீற வேணும் மக்கள். இதுல கிளியரா கீறது சிக்கல் இருக்கும். ஓகே, நான் ஒரு கீறி காட்டுற மெதட்டை வந்து கீறி காட்டுற பிள்ளைகள் இடத்துல வளைய வேணும். ஓகே, இப்ப இதுல வந்து கவனிங்க, சரியா புள்ளிகளை இணைச்சு கொண்டு போக வேணும் மக்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் வந்து வரும் பிள்ளைகள். இந்த மாதிரி போகும். இப்படி இந்த மாதிரி வந்துச்சா கிராஃப்? சரியா பிள்ளைகள்? ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு புள்ளிகளை குறிச்சு காட்டுறதுக்காகத்தான் இப்படி காட்டினேன்னா. இப்ப நாங்க அதை சரியான இதுல பார்க்க போறோம். சமன்பாடு வந்து y சமன் x வர்க்கம் சய 4x சய 1. ஓகே, இப்ப இந்த வரைவு இந்த மாதிரி தான் வரும் பிள்ளைகள். கவனிங்க ஒரு தரம். சரி, தெரியுதா பிள்ளைகளா? இப்படித்தான் உங்களோட சரியான ஒரு வரைவு இருக்க போது எங்களுக்கு இவ்வளவும் போதும். என்றால் மேலுக்கு 4 இருக்கிற புள்ளிகள் வரையும் இருந்தால் சரி, அங்கால தேவையில்லை எங்களுக்கு. நான் இப்ப போயிட்டு ஒரு தரம் மார்க் பண்ணி விடுறேன். நீங்க மறை 1ம் 4ம், அடுத்தது இங்க 0ம் மறை 1ம், பிறகு 1ம் மறை 4ம், பிறகு 2ம் மறை 5ம், பிறகு 3ம் மறை 4ம், அடுத்தது 4ம் மறை 1ம், அடுத்தது 5ம் 4ம். சரியா பிள்ளைகள்? இது விளங்கிட்டுதா? ஓகே, இது வந்து நாங்க அக்யூரேட்டா பாக்குறதுக்காக இதுல நாங்க கீறி இருக்கிறோம். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் எனக்கு ஒரு தரம் கேள்வியை வாசிக்க வேணும். முதலாவது கேள்வி என்ன சொல்லுங்க? முதலாவது கேள்வி
குயிக்கா இருக்க விடும். கொப்பியில கேள்வி எழுத இல்லையா? கேள்வி எழுதி செய்யணும் பிள்ளைல, அப்பதான் பெரிய யோசனமா. நீங்க மொபைல்ல கேள்வி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் மொபைல் பழுதா போனா ஒண்ணும் செய்யலாது. சரியா? கேள்விகள் வந்து ஷோர்ட்டா எழுதியாவது நீங்க வச்சு கொள்ள வேணும். வசந்திகன் கேள்வியை வாசிக்கலாம். இல்லையா வசந்திகன்? ஓகே, பேப்பர் இருக்கு தானே கையில? ஓகே, வாசிங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி இல்ல, அந்த வினாக்களுக்கு விடை தருகாண்டது. அப்புறம் முதலாவது கேள்வி குயிக்க சொல்லுங்க. எக்ஸாமன் 4 ஆக இருக்கும்போது வையின் பெருமானத்தை கண்டுட்டோம். நியம அச்சு தொகுதியையும் ஓர் உகந்த அளவீட்டினையும் பயன்படுத்தி மேற்குறித்த பெருமானத்திற்கேற்ப தரப்பட்டுள்ள இருபடி சார்பின் வரைவை ஒரு வரைவு தாளில் வரைக. ஓகே, வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களை விட எழுதுக. வை மறையாகவும் அதிகரிக்குமாறும் உள்ள எக்ஸின் பெருமான ஆயிடையை காண்க. வை மறையாகவும் அதிகரிக்குமாறும். ஓம் சார். ஓகே, வை என்றது வந்து பிள்ளைங்க சார்பு. சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. அதுதான் நீங்க கேட்டிருக்காங்க. அப்ப இங்க எங்களுக்கு தெரியும், இழிவு புள்ளியாக உள்ள வரைவென்று சொன்னால், இழிவு புள்ளியை கொண்ட ஒரு வரைவென்று சொன்ன பிள்ளைகள் நாங்க அதை இடஞ்சுள்ளியாக பார்க்க வேணும். ஞாபகம் இருக்குதா? அதை நாங்க இடஞ்சுள்ளியாக பார்க்க வேணும். இப்படி இந்த கிராஃப் போகும்ன்றத நாங்க நினைக்க வேணும். வந்து திரும்பி மேலுக்கு இப்படி போவார், இடஞ்சுள்ளியா போவார். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரி, அப்ப வை மறையாக உள்ளதுன்றது பிள்ளைகள் இந்த இருக்கிற இடத்துக்கு பிறகு, அதாவது இந்த சார்பு எக்ஸை வெட்டும் புள்ளி, சார்பு எக்ஸை வெட்டும் புள்ளியான இந்த இருக்கிற புள்ளி, அடுத்தது இந்த இருக்கிற புள்ளி, இந்த ரெண்டு புள்ளிக்கும் பகுதி. ஓகே, திரும்ப சொன்ன மக்கள் ஸ்ட்ரக் பண்ணுது. இந்த ரெண்டு புள்ளிக்கும் கீழே இருக்கிற பகுதி வை வந்து மறையாக உள்ள பகுதி, அதாவது சார்பு மறையாக உள்ள பகுதி. இப்ப நான் இப்ப இதுல ஒரு ஏ என்ற எழுத்து போட்டேன் என்றால், இந்த ஏல இருந்து இப்ப இதுல இங்க இருக்கிற இடம் பி, நான் போடுற எழுத்து பாருங்க பிள்ளைகள், இது வந்து சி. ஓகே, இப்ப ஏயிலிருந்து பியிலிருந்து சி வரைக்கும், சிக்கு முன்னுக்கு சி என்ற புள்ளி வைந்த பெருமானம் பூஜ்ஜியமாக வரும். ஏ என்ற புள்ளியிலையும் வைந்த பெருமானம் பூஜ்ஜியமாக வரும். சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து வைந்த பெருமானம் நேரும் இல்லை மறையும் இல்லை, அதுக்கு கீழே வாரதுதான் வைந்த பெருமானம் மறையாக இருக்கிறது. வந்து இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இந்த அம்புக்குறி கேட்டாப்புல நீங்க குறிய போடுங்க. சார்பு நேராக சார்பு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சார்பு நேராக குறையும். அம்புக்குறியையும் அடையாளத்தையும் பார்த்து சொல்லுங்க. நேராக குறையும். இப்ப கீழுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப மறையன்று சொன்னால் மறையாக குறையும். இங்கேயும் வைரபுரமான மறைக்குள்ளான் இருக்காரு, அதாவது அப்ப இதுல வந்து மறையாக அதிகரிக்கும். மேலுக்கு போக்குல நேராயிட்டு, அப்ப நேராக அதிகரிக்கும். இந்த அம்புக்குரியத்தான் பார்த்து சொல்ல முடியாது. கீழ் நோக்கி இருக்கிற வழியா குறைவடையும், இங்கேயும் குறைவடையும். இதுல பிள்ளைகள் அதிகரிக்குது, மறையாக அதிகரிக்குது, இங்கே நேராக அதிகரிக்குது. ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி இப்ப சொல்லுங்க. ஓகே, இப்ப நாங்க பார்க்க வேண்டியது, எங்கள்ட்ட கேட்டு இருக்கிற கேள்வி சார்பு, அதாவது வைகின்ற பெருமானம் மறையாகவும் அதிகரிப்பதாகவும், அப்ப மறையாகவும் அதிகரிப்பதாகவும் இருக்கிறது வந்து பிக்கும் பியில இருந்து
பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட பகுதி, அதன் மறையாக அதிகரிக்கும் பகுதி. அப்ப அந்த இடத்துல எக்ஸின் பெருமானம் என்னென்ன பெருமானங்கள் இருக்குதோ அதுதான் எக்ஸின் பெருமான வீச்சாக இருக்க போகுது. இப்ப இதுல எக்ஸின் பெருமானமாக 2 இருக்குது பிள்ளைகள். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சி வற்ற இடம், சி என்ற புள்ளி இருக்கிற இடம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு 4.2 இருக்க போகுது. சரியா மக்கள்? பாருங்க, உங்களுக்கு பாருங்க. சரியா? 4.2 வருதா? நான்கு தசம் 2 வருதா மக்கள்? ஓகே. அப்ப எக்ஸின் பெருமான வீச்சாக நாங்க சொல்ல போறது பிள்ளைகள் எவ்வளத்துல ஸ்டார்ட் பண்ணுது? எக்ஸின் பெருமான வீச்சு 2ல ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே. இடமிருந்து வலமாக செல்லும் போது பிள்ளைகள், அதாவது இந்த இருக்கிற எல்லையைத்தான் கேட்கிறாங்க, இவ்வளவும் அவ்வளவும், இந்த எல்லை இந்த இதைத்தான் கேட்கிறாங்க. சரியா? தெளிவா விலகிக் கொள்ள வேணும். அப்ப 2ல இருந்து 4.2 வரைக்கும் போகுது. அப்ப பெருமானம் கூடிக்கொண்டு போகுது. அப்ப நாங்க இடையில போட வேண்டிய குறியீடு வந்து சிறிது. சரியா? ஓகே. இடையில நாங்க எக்ஸ் என்ற வீச்சு தான் கொடுக்க போறோம் என்றதால எக்ஸ போடுவோம். பிறகு 4.2 அடுத்த இல்லை. அப்ப எக்ஸ் சிறிது, சாரி 2 சிறிது எக்ஸிலும், அங்கால சிறிது 4.2. 4.2க்கு சமனா வராது, 2க்கு சமனா வராது. ஏனென்றால் அதெல்லாம் y அச்சில, சாரி x அச்சில இருக்கிற புள்ளிகள். x அச்சில y என்ற பெருமானம் 0 இருக்கும். 0 என்பது நேர்த்திசையோ மறைத்திசையோ அற்ற எண். நேர் நிறைவெண்ணும் அல்ல, மறை நிறைவெண்ணும் அல்லாத எண் தான் 0. அப்ப அங்க இடத்துல நாங்க சமன் போட மாட்டோம். எனவே எக்ஸின் மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சாக வரப்போறது 2 சிறிது எக்ஸ் சிறிது 4.2. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆம் சார். அடுத்த கேள்வி சொல்லுங்க அசந்தியன். ஆம் சார். அடுத்தது வந்துட்டு தரப்பட்டுள்ள சார்பை வடிவம் y சமன் பிராக்கெட்டுக்குள்ள x ஆக a வர்க்கம் b இல் எடுத்துரைக்க. இங்கு a, b ஆகிய இரு எண்கள் ஆகும். ஓகே. இப்ப கவனிங்க மக்கள், இதுல பிள்ளைகள் இந்த சார்பின் சமச்சீரச்சை வச்சு கொண்டுதான் நாங்க இந்த சார்பின் சமச்சீரச்சை வச்சு கொண்டுதான் இந்த வரைபின் அமைப்பை எடுப்போம். அந்த வடிவத்தில் எடுக்கிறதுக்கு நாங்களுக்கு தேவை சார்பின் சமச்சீரச்சு. அப்ப சமச்சீரச்சுன்றது வந்து இந்த வரைவு 2ஆம் அடிகைக்குள்ள எதால மடியுமோ அதான் சமச்சீரச்சு. சமச்சீரச்சு எப்பவும் பிள்ளைகள் நீங்க முறிகோடால கறி காட்டப்படுமா? ஓகே. இந்த சமச்சீரச்சு எதால போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் எதால போகுது? 2 ஓகே. அப்ப 2ஆல போகுது. சமச்சீரச்சின் சமன்பாடு கேட்டாவளான்னு சொல்லுங்க பாப்போம். சமன் 2. ஓகே. சமச்சீரச்சின் சமன்பாடு கேட்டால் 2 கொடுத்தா சரியா, அல்லது x சமன் 2 கொடுத்தா சரியா, அல்லது y சமன் 2 கொடுத்தா சரியா? இதுல எது சரி? கொஞ்சம் சிக்கல் இருக்கு. x சமன் 2 சொல்லி கொடுக்க வேணும். y சமன் 2 கொடுக்கறது இல்ல, அதே நேரத்துல தனியே 2 கொடுக்கறது இல்லை. இந்த 2க்கும் புள்ளிகள் வழங்கப்படாது. ஓகே. அப்ப x சமன் 2 சார்பு சமச்சீரச்சின் சமன்பாடு. இப்ப எங்களுக்கு அடுத்த விஷயம் தெரிய வேணும்.
திரும்பற்புள்ளி என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. திரும்பற்புள்ளி இரண்டு தெரிஞ்சால் நாங்க இந்த சமன்பாட்டுக்கு வடிவத்துல மாத்தி எடுக்கலாம். ஓகே, திரும்பற்புள்ளி இந்த கிராஃப் எவ்வளவு திரும்புது அம்புக்குரிய பாருங்க. மறை 5ல. ஓகே, குட். மறை 5ல திரும்புது. இது விளங்குதா பிள்ளைகள்? விளங்கினதா? திரும்புற இடத்தை பாருங்க, திரும்பற்புள்ளி மறை 5ல திரும்புது பிள்ளைகள். சரியா? விளங்குதா? விளங்குதா மக்கள்? ஆம் சார். ஓகே, 5ல திரும்புது. அப்ப திரும்பற்புள்ளியும் எங்களுக்கு இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு தேவை. சரியா? ஓகே, அடுத்தது இப்ப நாங்க திரும்பற்புள்ளியையும் கண்டுட்டோம், கண்டுட்டோம். ஓகே, இப்ப இத வச்சுக்கொண்டு சமன்பாடு எழுத போறோம். கவனிங்க மக்கள். இப்ப y சமன் x இங்க வார சமச்சீரச்சின் சமன்பாட்டில் இருக்கிற பெருமானத்துல மறைப்பெருமானம், எதிர்பெருமானம். மறைப்பெருமானம் என்றது இல்ல, எதிர்பெருமானம். இங்க நேர இருக்கிறதால மறை என்று சொல்றேன். மறை வந்தால் நேரா மாத்தி போட வேணும். இங்க நேர் 2 மறை 2 சொல்லி இங்க போட வேணும். சொல்றது விளக்குதா? x2 முழுவதின் வர்க்கம். விளங்குதா பிள்ளைது? ஓ சார். பிறகு இந்த சார்பு எவ்விடத்துல திரும்புதோ, திரும்ப புள்ளி என்னவோ அந்த புள்ளி தான் அங்க காட்ட வேண்டிய அடுத்த இடம், அந்த சி என்ற வடிவம். இங்க மறை 5ல திரும்புறதால y சமன் x2 முழுவதின் வர்க்கம் சய 5 சொல்லி வரப்போகுது. அப்ப எங்களுக்கு இந்த வடிவத்துக்கு எழுதுறண்டா பிள்ளைகள், ஒன்று எங்களுக்கு சமச்சீரச்சின் சமன்பாடு தெரிய வேணும், அடுத்தது திரும்ப புள்ளி என்னன்னு சொல்லி நாங்க அணு தெரிய வேணும். சொல்றது விளங்குதா மக்கள்? விளங்கிட்டுதா? ஓகே, அப்ப இதுக்குரிய விடையாக வந்து y சமன் x2 முழுவதின் வர்க்கம் சய 5 வரப்போகுது. ஓகே அஸ்வந்த், அடுத்த கேள்வி வாசிங்க. குயிக்கா வாசிங்க. சொல்லுங்க. ஆம் சார், பாசிக்கு அடுத்தது. ஓகே, அடுத்த கேள்வி. சமன்பாடு x வர்க்கம் சய 4x சய 1 சமம் 0 இன் நேர்மூலத்தை கண்டு அதிலிருந்து வர்க்கமூலம் 5ற்கு ஒரு தசமதானத்துக்கு கிட்டிய பெருமானத்தை காண்க. ஓகே, இப்ப தந்திருக்கிற சமன்பாடு x வர்க்கம் என்ன சமன்பாடு தந்திருக்கிறாங்க? x வர்க்கம் சய 4x என சய 1 சமன் 0. இதுதான் இருபடி சமன்பாடு. இந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வை இதை வச்சு கொண்டு வர்க்கமூலம் 5 பெருமானம் கேட்கிறாங்க. வெயிட், நான் சொல்றேன். ஓகே, இதுல இருந்து நேர்மூலத்தை கண்டு இதுல இருந்து வர்க்கமூலம் 5ற்கு ஒரு தசமானத்திற்கு கிட்டிய பெருமானத்தை காண சொல்றாங்க. ஓகே, இப்ப நாங்களுக்கு அந்த இது தேவையில்லை இப்போதைக்கு. சரி, அப்ப இதுல வந்து உங்களுக்கு சார்பின் எக்ஸின் பெருமான வீச்சாக நம்மளுக்கு வரப்போகுது பி பார்ட்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் 2 சிறிது x சிறிது 4 தசம்
2 தானே வந்தது பிள்ளைகள்? ஆம் சார். ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அடுத்தது செகண்ட் பார்ட் வந்தது என்னன்னு சொன்னால் சார்பின் சமன்பாடு. ஓகே, செகண்ட் பார்ட் y சமன் பிராக்கெட்டுக்குள்ள x சய 2 சமச்சரிச்ச சமன்பாடு 2 வழியா அங்க -2 வரும் சய 5 அங்க அதுக்கு வர்க்கம் வர வேணும் என்ன? ஓகே, இங்க வர்க்கம். அடுத்து தேர்ட் பார்ட். இதுக்கு வந்த பிள்ளைகள் தேர்ட் பார்ட் செய்யக்குள்ள கொஞ்சம் கவனமா செய்ய வேணும். இப்ப இதுல பிள்ளைகள் எங்களுக்கு தந்திருக்கிற சமன்பாடு கவனிங்க. y சமன் கைக்கிற பிள்ளைங்க மக்கள். ஆம் சார். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் y சமன் தந்திருக்கிற சமன்பாடை பாருங்க மக்கள். y சமன் x வர்க்கம் சய 4x சய 1 சமன் 0. இங்க பாருங்க, yக்கு இங்க 0 போடுறாங்க. அதாவது இங்க y-ன் பெருமானம் வந்து 0 எடுக்கப்படுது என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. சரி, அதுக்காகத்தான் நான் 2ஐயும் எழுதியிருக்கிறேன். இப்ப இத மறந்துருங்க, இங்க சமப்படுத்தி பாருங்க. சரி, இப்படி ஒரு டைப்ல வரக்குள்ள, அதாவது x வர்க்கம் x c என்ற வரை இந்த டைப்ல வரக்குள்ள பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், அவங்க தார வர்க்கமுல பெருமானத்தை பிள்ளைகள் தார வர்க்கமுல பெருமானத்தை எக்ஸுக்கு வந்து சமப்படுத்தணும். அப்ப எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 5. இப்ப வர்க்கமூலம் 5ல இருக்கிற வர்க்கமூலத்தை இங்கால கொண்டு வந்தோம்னு சொன்னால் எக்ஸுக்கு வர்க்கமாக மாறும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் 5 என்று சொல்லி எடுப்போம். இப்ப தந்திருக்கிற சமன்பாட்டுல பிள்ளைகள் நீங்க கண்டுபிடிச்ச எக்ஸின் பெருமானத்தை பிரதியிடுங்க. சரியா? அப்ப எக்ஸ் வர்க்கம் சய 4x சய 1 சமன் 0. எக்ஸ் வர்க்கத்தில பெருமானம் பிள்ளைகள் 5 சய 4x சய 1 சமன் 0 என்று எடுக்கிற பிள்ளைகள் இது சார்பின் சமன்பாடா எடுக்க போறோம். அப்ப y என்று சொல்லி வரப்போகுது. அப்ப y சமன் 5ல இருந்து 1 போனால் 4 வரப்போகுது. இதுல சய 4x வரப்போகுது. 4x சக 4 வரப்போகுது பிள்ளைகள். இப்ப என்ன செய்ய வேணும்னு சொன்னால், ஒரு நேர்கோடு வரைய வேணும் பிள்ளைகள். நேர்கோடு வரைகிறதுக்காக நாங்க 2 அல்லது 3 புள்ளிகள் எடுக்க வேணும். எக்ஸுக்கு பதிலாக நாங்க பெருமானங்கள் போட்டு 2 அல்லது 3 புள்ளிகள் வச்சு அங்க நாங்க கீர்ன அதே சார்புல நேர்கோட்டு வரை கொண்ட கீற நேரம் அது எங்கட வளைய வெட்டும். அந்த வளைய வெற்ற புள்ளி எக்ஸ் அச்சுக்கு நேரே என்ன பெருமானத்தை எடுக்குதோ அதுதான் அந்த வர்க்கமூலம் 5 தீர்வாக வரப்போகுது. சொல்றது விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? முதலாவது தரப்படும் வர்க்கமூல பெருமானத்தை எக்ஸின் பெருமானத்துக்கு சமப்படுத்த வேணும். அப்ப வர்க்கமூலம் அடுத்த பக்கம் போக்குள்ள வர்க்கமாக மாறும். அப்ப சமனுக்கு அங்கால போக்குள்ள வர்க்கமூலமாக மாறும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் 5 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப எக்ஸ் வர்க்கத்தை கொண்டு பிரதியிட போறோம். பிரதியிட்டு சமன்பாடு எடுக்கிறோம். இப்ப இதுல எக்ஸ் என்று போடுவோம் பிள்ளைகள், இது y என்று போடுவோம். இதுல இலகுவான புள்ளிகள் எடுப்போம். மறை1 0 1 ஆகிய புள்ளிகள் எடுப்போம். இப்ப மறை 4 தர எக்ஸுக்கு மறை 1 போட்டால் 4 வரப்போகுது. அப்ப 4 4 8. அடுத்தது 0 போட்டோம் என்று சொன்னால்
மறை 4 தர 0 0 சக 4 4 கண்டு வரப்போது. அதே போல ஒண்ட போட்டம் என்றால் ஒன்று மறை 4 தர 1 மறை 4 மறை 4 4 கூட்டினால் 0 வரப்போகுது. அப்ப நாங்க இங்க வைக்க போற புள்ளிகள் மறை 1,8 இதுதான் ஆள்கூறுகள் அல்லது வரிசைப்பட்ட சோடியம் சொல்லுவோம். அடுத்து 0,4 அடுத்த ஆள்கூறு 1,0. இந்த 3 புள்ளிகளை நாங்க அங்க வைக்க போறோம். மறை 1,8. ஓகே, இப்ப கிராஃபுக்கு போவோம். லேல் கவனிங்க. ஓகே, வைக்க போற புள்ளிகள் வந்து பிள்ளைகள் மறை 1,8 என்ன? ஹலோ, நான் கதைக்கிறது விளங்குதா? சார். ஓகே, கவனிங்க. மறை 1,8 மறை 1,8 இடத்துல இருக்குது பாருங்க. மறை 1,8 இந்த இருக்குது. ஜே என்ற புள்ளியை பாருங்க பிள்ளைகள். சரியா, விளங்குதா? அடுத்தது 0 0,4 இந்த இருக்குது. கே என்ற புள்ளியை பாருங்க. இப்ப சரியா பிள்ளைகள், விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். அடுத்தது 1, எவ்வளவு? 0. சரியில்ல? புள்ளி வச்சது விளங்கிட்டுதான் எல்லாருக்கும்? ஓ சார். முதலாவது மறை 1,8 அடுத்தது 0, 4 அடுத்தது 1, 0. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த புள்ளிகளை வந்து இணைக்க போறோம். சரியா? சரியா பிள்ளைகள்? ஓகே, இங்க பாருங்க. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த புள்ளிகளை இணைச்சிட்டேன். கிளியரா விளங்குதா உங்களுக்கு? ஓ சார், விளங்குது. ஓகே, இப்ப மக்கள் பாருங்க, நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கிற இடத்துல பாருங்க, வையச்ச வெட்டு வளைய வந்து வெட்டுது. இப்ப இதுல அக்யூரேட்டான பெருமானம் இதுல வேறும் பிள்ளைகள். சரியா? நீங்க ஜூம் பண்ணி பாருங்க அந்த இடத்துல. இப்ப உங்களுக்கு எக்ஸ் இந்த பெருமானத்தை இந்த இடத்துல தருமா? இந்த இருக்கிற எக்ஸ் இந்த பெருமானம் 2.25. போய் பிள்ளைகள் எக்ஸ் அச்சில ஒரு இடத்த போய் சந்திக்குமில்ல, இங்க எக்ஸ் அச்சில போய் சந்திக்குமில்ல, உங்களுக்கு இந்த 2 வெற்ற புள்ளிகள் எக்ஸ் அச்சில போய் சந்திக்கும். இந்த 2 நேர்கோடும் வளையும் வெற்ற புள்ளி இருக்கலாம். சொல்றது விளங்குதா? இங்க மேலுக்கு எக்ஸ் அச்சு இருக்குது. சரியா? இந்த அச்சில போய் சரியா 2.25 சந்திக்கும். நீங்க 2.25 கொடுத்தீங்கன்னா சொன்னா சரி, அல்லது 2.2 கொடுத்தாலும் ஓகே. 2.2 கொடுக்கலாம், அல்லது 2.1க்கும் சரி போடுவாங்க. இப்ப 2.5 வாரடி அப்படியே 2 மட்டன் தட்டக்குள்ள எங்களுக்கு 2.25 வாரதால பெருமானம் வர்க்கமூலம் 5க்கு வந்து பெருமானம் 2.23 போய்கொண்டிருக்கும். இப்ப இது வந்து சரியா உங்களுக்கு
2.2 வாரதால நீங்க உங்களை பெருமாய் 2.3 வரல அல்ல 2.1 வந்தாலும் சரி போடுவாங்க. இப்ப வர்க்கமூலம் 5 பெருமானம் பிள்ளைகள் 2.2 கொடுக்கலாம். நீங்க சொல்றது விளங்குதா? எப்படி காண்றன்னு விளங்கிட்டுதா? ஓ சார். விளங்குதா? அப்ப வர்க்கமூலம் 5 அண்ணளவு பெருமானம் தான் கண்டுபிடிக்க போறோம். வர்க்கமூலம் 5 இதுல சமன் போட்டு கொடுக்கலாம். இதுல நம்ம சரியான அக்யூரேட் பெருமானம் கொடுக்க இல்லை. அப்ப 2.2 இது விளங்கினதா? சரியா பிள்ளைகள்? 2.3 வந்தாலும் சரி போடுவாங்க, 2.1 வந்தாலும் சரி போடுவாங்க. அந்த எல்லைக்குள்ள பிளஸ் ஓ மைனஸ் கொடுப்பாங்க மக்கள். அக்யூரேட் பெருமானம் 2.2 இருந்தால் 2.236 தான் வரப்போகுதோ. அப்ப இதுல மக்கள் உங்களுக்கு பிளஸ் ஓ மைனஸ் வார பெருமானத்துல பிளஸ் ஓ மைனஸ் 0.1 கூடி குறையலாம். அதான் விளக்கம். 2.1 2.3 வரைக்கும் உங்களுக்கு புள்ளி வழங்குவாங்க. இது விளங்கிட்ட பிள்ளைகள் தெளிவா? ஓ சார். கிளியர் அந்த 2 கேள்வியும்? அப்ப கடைசி பகுதி பிள்ளைகள் இப்ப இந்த நாள்ல எப்படி கேள்விகள் வர இல்லை. அப்ப அது கொஞ்சம் எதிர்பார்க்க இருக்குது. இப்ப இது மட்டக்களப்பு வலயத்தால அவங்க ஏடிஐசாக்கள் அவங்க ப்ரிப்பேர் பண்ண பேப்பர் தான் இது. அப்ப ஒவ்வொரு வலையும் செய்யற பேப்பரை நாங்க செய்து பார்க்கணும். அதே போல வேற மாகாணங்கள்ல இருந்து வர பேப்பர்லாம் உடனே செய்து பார்க்கிறோம். இது நேற்று நடந்த பேப்பர். அப்ப நான் நேற்று உங்களுக்கு அந்த பேப்பரை அனுப்பிட்டேன். இன்னைக்கு இதை பார்த்து முடிக்க வேணும். இந்த பேப்பரை ஃபுல்லா பார்த்து முடிப்போம். பார்த்து முடிச்சுட்டு தான் இப்ப நாளைக்கும் இந்த பேப்பர்ல மிச்ச பகுதியை பார்த்து முடிப்போம். சரியா? 4 to 5 நாளைக்கு. அப்ப அதே நாளைக்கு மீதி கேள்விகள் விடைகள் அனுப்பாதாக்கள் அனுப்பிக் கொள்ளுங்க மக்கள். சரியா? ஓகே. இப்ப இந்த 2 கேள்வியும் கிளியரா விளங்கிட்ட மக்கள்?